மனுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யுஏக்கு வந்து விசிட் விசால இங்க துபாய்க்கு வந்துட்டீங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தங்குறதுக்கு அப்படின்ற வந்து கண்டிப்பா ஒரு இடம் அப்படின்னு தேவைப்படும். உங்களுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நீங்க வந்து ரூம் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். பட் ரூம் ரிலேட்டிவ் யாருமே இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, ஆனா எனக்கு வந்து ரூம் சர்ச் பண்ணணும் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கான வீடியோ தான் நான் இன்னைக்கு வந்து கிளீனா எப்படி ரூம் தேடுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யூஏஇ பத்தியும் யூஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யூஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து கீழே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளீனா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க வரும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எனக்கு வந்து ரூம் வந்து பார்த்து கொடுத்தாரு. பட் எனக்கு வந்து அந்த ரூம் வந்து செட்டே ஆகல. நான் அவர் பார்த்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 months வந்து அந்த ரூம்லயே நான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நானே வந்து இண்டிவிஜுவலா எப்படி வந்து ரூம் சர்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டு நான் நிறைய பேருக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பத்தி. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போடலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். அப்படி நான் போட்ட வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கும்போதே வந்து இங்க ரூம் வந்து செக் பண்ணி அவங்க வந்து இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சோஷியல் மீடியா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுபிசில் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டுபிசில் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சைன் இன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். சைன் இன் பண்ணிட்டு லொகேஷன் வந்து துபாய் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா வந்து ஃபிளாட்மேட்ஸ் ஆர் ரூம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஃபிளாட்மேட்ஸ் ஆர் ரூம்மேட்ஸை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு எந்த லொகேஷன்ல வந்து நீங்க வேணும் அதுக்கு முன்னாடி முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த லொகேஷன்ல நீங்க வந்து ரூம் வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ நியர்பைல இருக்க ஏரியால வந்து நீங்க வந்து ரூம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்டர்வியூ மட்டும் இல்ல, நீங்க வேற எங்கேயாவது சுத்தி பார்க்க போகணும் அப்படின்னா வந்து மெட்ரோ தான் ரொம்ப வந்து ஈஸியான ஆக்சசபிள். இங்க பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ தான் வந்து ரொம்பவே வந்து கன்வீனியன்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் அப்படின்றது வந்து மெட்ரோல வந்து இருக்காது. பட் பஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய டிராபிக்ஸ் இருக்கும். அதனால மெட்ரோ நியர்பை அப்படின்றத வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. அப்படி வந்து இந்த டுபிசில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸாம்பிள் கராமா. கராமா வந்து பாத்தீங்கன்னா துபாயோட ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹார்ட் ஆஃப் துபாய் தான் வந்து கராமா. கராமால வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் ரூம் வந்து கிடைக்கும். ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 dirhams வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதோட கீழேயும் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 500 dirhamsக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவாங்க. லோவர் பெட் அப்பர் பெட் இருக்கும். அதுல வந்து அப்பர் பெட்டுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்கும், லோவர் பெட்டுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். அதுல இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட், வாட்டர், வைஃபை, இது எல்லாமே சேர்த்துமே வந்து உங்களுக்கு வந்து அகாமடேஷன் வந்துடும். ஃபுட் வந்து நீங்க வந்து செப்பரேட்டா தான் பார்க்கணும். டுபிசில் அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர்னு சொல்லிட்டுமே இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட் ஸ்பேஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இன்கேஸ் நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபிளாட் வேணும், இல்ல கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிரைவேட்டான ஒரு ரூம்ஸ் வேணும் அப்படின்னா அது மூலியமா வந்து நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர் மூலியமா நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த டுபிசில்ல வந்து எப்படி வந்து நீங்க வந்து ரூம் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியரான டீடைல் வேணும் அப்படின்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி போட்ட வீடியோ. டுபிசில்ல இருந்து எப்படி நீங்க உள்ள போயிட்டு சைன் பண்ணி எப்படி தேடணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாவே வந்து அதுல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ல வந்து இங்க யூஏ பொறுத்த வரலையும் இந்த மாதிரியான ரூம்ஸ் அகாமடேஷன் வந்து தேடுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து அதுல வந்து ரூம் ஃபார் பேச்சுலர்ஸ் இல்ல ரூம் ஃபார் ரெண்ட் ஆர் பெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ரூம் ஃபேஸ்புக்ல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்க. இன் துபாய் நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணணும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லைக் என்ன சொல்றது ஆப்ஷன்ஸ் வரும். அதுல வந்து நீங்க வந்து போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியால இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த இவங்க இருக்காங்கல்ல, புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டுபிசில்லையுமே வரும், ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர்ல வரும், ஃபேஸ்புக்லயும் வரும். அந்த நம்பரை வந்து கண்டிப்பா உங்களால கால் பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ரூம் வேணும், நான் வந்து இந்த டேட்ல வரேன், எனக்கு வந்து நான் விசிட் விசால வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நீங்க வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க.
இனிஷியலா நீங்க இங்க வந்து பிசிக்கலா இல்லாதனால உங்களுக்கு வந்து போட்டோஸ் மட்டும் தான் வந்து நீங்க பார்க்க முடியும். போட்டோஸ்ல பார்த்து நான் எப்படி ப்ரோ வந்து செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க பிசிக்கலா இங்க இல்லாதனால நீங்க வந்து போட்டோஸ்ல மட்டுமே வந்து நீங்க பார்த்துட்டு மட்டும்தான் நீங்க வந்து ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நீங்க ஒரு 1 மந்த் இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரூம் பிடிக்கல அப்படின்னா நீங்க அதே புரோக்கர் கிட்ட நீங்க சொல்லலாம், இல்ல இந்த ரூம் வந்து எனக்கு செட் ஆகல, வேற ஏதாவது நீங்க வந்து எனக்கு ரூம் பார்த்து கொடுங்க, நியர்பைல ஏதாச்சும் அவங்களோட அண்டர்லயே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட் வந்து ரூம்க்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 500ல இருந்து லைக் 5000 dirhams வரைக்குமே வந்து இங்க யூஏல வந்து ரூம்ஸ் வந்து இருக்கு. பட் இனிஷியலா நீங்க வந்து விசிட் விசால வந்து உங்களோட சொந்த காசை மட்டுமே போட்டுட்டு வேலை இல்லாம நீங்க வரும்போது நான் உங்களுக்கு பர்சனலா என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பெட் ஸ்பேஸ்ல போறது தான் வந்து நல்லது. நீங்க இனிஷியலாவே வந்து உங்களுக்கு வந்து பிரைவசி வேணும், இல்ல எனக்கு வந்து நான் மட்டும் தான் என் ரூம்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாம வந்து காசு வந்து வேஸ்ட் தான். இல்ல எனக்கு வந்து காசு வந்து என்கிட்ட இருக்கு, நான் வந்து நிறைய காசு வச்சிருக்கேன், எனக்கு வந்து பிரைவசி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரியான ரூம்ஸ்மே வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து டுபிசல்ல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிரைவேட் ரூம் இல்லைன்னா வந்து ஃபர்னிஷ்டு வேணுமா, இல்ல உங்களுக்கு வந்து பெட் ஸ்பேஸ் வேணுமா, இல்ல வந்து உங்களுக்கு வந்து பால்கனியோட வேணுமா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டுபிசல்ல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் பர்சனலா வந்து சஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுபிசில்லும் ஃபேஸ்புக்கும் தான். ஏன்னா நான் வந்து ரூம் தேடினது வந்து பாத்தீங்கன்னா டுபிசில்லையும் ஃபேஸ்புக்லயும் மட்டும் தான் வந்து நான் ரூம் வந்து தேடினேன். நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி வந்து பட்ஜெட் வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து 500 dirhams வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. 500 dirhams தான் நம்ம ஊர் காசுக்கு வந்து இப்போ வந்து 10,500 to 10,800 சம்திங் அந்த மாதிரி வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரேட் தான். ஸோ அந்த ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க அந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூம் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஃபுட்டு லைக் டிராவல்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதனால ரூம் நீங்க வந்து எனக்கு யாருமே கிடையாது, நான் வந்து எப்படி சர்ச் பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஸோ எந்த மாதிரி சர்ச் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இந்தியாவில் இருக்கும்போதே நீங்க வந்து ரூம் சர்ச் பண்ணலாம். நான் திரும்பியும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ நியர்பைல இருக்க ஏரியாஸ்லயே வந்து நீங்க வந்து ரூம் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ எனக்கு மெட்ரோல எப்படி போகணும், எப்படி வந்து என்னென்ன ஏரியாலாம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, துபாய் மெட்ரோ பிளேசஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து துபாய் மெட்ரோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அந்த ஏரியாவை இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா புர்ஜிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்க பர்துபாயில. ஸோ புர்ஜிமான் சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு புர்ஜிமான் பெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே உங்களுக்கு டுபிசில்ல வந்து எல்லாமே வந்து வரும். அது மட்டும் இல்லாம தேராலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சீப்பா வந்து ரூம் கிடைக்கும். ஸோ தேராமே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து ரொம்ப ஆக்சசபிள், மெட்ரோ வந்து ரொம்ப நியர்பை தான். ஸோ 1 மினிட்டுக்கு வாக்குக்கெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ரூம் கிடைக்கும். இல்ல இன்கேஸ் நீங்க வந்து துபாய்க்கு நான் வரல, நீங்க வந்து ஷார்ஜாக்கு வரீங்க, இல்லைன்னா வந்து அஜ்மானுக்கு வரீங்க, இல்ல வேற ஏதாவது அதர் எமிரேட்ஸ்க்கு வரீங்க அப்பார்ட் ஃப்ரம் துபாய் அப்படின்னா, நான் பர்சனலா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க விசிட் விசா எடுத்துட்டு நீங்க வந்து வேலைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தேட வரும்போது நீங்க வந்து துபாயை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி துபாயில வந்து நீங்க ஸ்டே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான வேலை வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதனால நான் வந்து ஷார்ஜால வேலை கிடைக்காது, அஜ்மான்ல வேலை கிடைக்காது, அதர் எமிரேட்ஸ்ல வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. பட் துபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஈஸியா வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பட் அதர் எமிரேட்ஸ்ல வந்து வெறும் பஸ் மட்டும் தான் இருக்கும். அதுமே வந்து பாத்தீங்கன்னா டைமிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால துபாயில இருந்து நீங்க அதர் எமிரேட்ஸ் போறது வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதர் எமிரேட்ஸ்ல இருந்து துபாய்க்கு வரீங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு ஈஸியான்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால நீங்க விசிட் விசால வரீங்க அப்படின்னா வந்து ரூம் ஆனாலும் சரி, ஃபுட் ஆனாலும் சரி, டிரான்ஸ்போர்டேஷன் ஆனாலும் சரி, ஸோ துபாய் தான் வந்து உங்களுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் விசிட் விசா பீப்புள் ஹூ இஸ் கமிங் ஃபார் சர்ச்சிங் அ ஜாப். ஸோ அதனால நீங்க வந்து துபாய் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும், எப்படிலாம் வந்து யூஏல வந்து வரதுக்கு முன்னாடியோ இல்ல வந்ததுக்கு அப்புறமோ எப்படிலாம் வந்து ரூம் வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் வீடியோ மூலியமா சொல்றேன். தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.